இஸ்ரவேல்ல இன்னொரு ராஜா வருகிறான். அவனுக்கு பேர் யெரொபெயாம் 2. அவனுடைய காலத்துல ஆண்டவர் தன்னுடைய தயவை, தன்னுடைய கிருபையை, தனங்கள் மேல வைத்திருக்கிற பிரியத்தை காண்பிக்க நினைத்து ஒரு வல்ல தீர்க்கதரிசி எழுப்புகிறார். அவன் பேர் தான் யோனா. யோனா என்கிறவனை குறித்து வேதம் சொல்கிறது, தம்முடைய ஊழியக்காரனாய யோனா என்று ஆண்டவரே சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியக்காரன். குட். அவன் ராஜாவிடத்தில் போய் இந்த பகுதியெல்லாம் நீ திருப்பிக் கொள்ளலாம் என்று சொன்னதினால இழந்து போனவைகளை இஸ்ரவேல் மக்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி. Listen, he was a man of God to start with. He was having a right word in his mouth. தன்னுடைய வாயில சரியான வார்த்தைகளை உடையவன். தேவனே சர்டிபிகேட் பண்ணுவார், இவன் மேன் ஆஃப் காட் என்று அவன் சொன்னபடி நடக்கும். ஆனா இந்த யோனாவை பார்த்து இப்ப ஆண்டவர் எங்க போன்னு சொன்னாரு? இந்த யோனா தான் பவர்ஃபுல் பிரீச்சர், பவர்ஃபுல் ப்ராஃபட், காட் சர்டிஃபைடு ப்ராஃபட். அவனை பார்த்து நினிவேக்கு போன்னு சொல்றான். இவன் எங்க போனான்னு உங்களுக்கு தெரியும். எங்க போனா? தர்சீசுக்கு போனான். ஆண்டவர் சொன்னது ஒண்ணு இருக்க, இவன் வேற ஊருக்கு டிக்கெட் எடுத்து போனா ரிசர்வேஷன் கிடைச்சிச்சு. நல்லா கவனிக்க, ரிசர்வேஷன் கிடைச்சதுனால அதுதான் ஆண்டவருடைய வழி நினைக்காத. நல்லா கவனிங்க, நிறைய தேவ பிள்ளைகள் தப்பு செய்யறது இப்படிதான். ஆனா இந்த யோனாவை குறித்து உங்களுக்கு கதெல்லாம் தெரியும். நான் எல்லாவற்றையும் பேச போகல. முக்கியமான சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோனா புஸ்தகத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோனாவை பார்த்து நினிவேக்கு போப்பா, அவங்க பாவம் என்னிடத்துல வந்து எட்டிட்டு நான் அவங்களை அழிக்க போறேன். I give them 40 days, 40 நாள் தான் கொடுக்க போறேன். ஆனா இவனோ வேறு மார்க்கமாக தர்சீசுக்கு புறப்பட்டு போன காரியம் உங்களுக்கு தெரியும். போய் எங்க போய் இருக்கிறார்னு வாசிக்கலாம். 5வது வசனம். அப்பொழுது கப்பற்கார் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஆமா, எவனுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன? People started unloading their ship. தேவையான உணவுப் பொருட்களை கூட தூக்கி எறிகிறாங்க. பெருங்காற்றை கர்த்தர் வரவிட்டதுனால கப்பல் பெருசா ஆடுது. இது லோடு இருந்ததுன்னா கீழே போயிருந்து பயந்து சரக்குகளை தூக்கி எறிகிறார்கள். அந்தந்த ஜனங்கள் அலறுகிறார்கள். தங்களுடைய தேவர்களுடைய பெயரை கேட்டு கூப்பிட்டு. தேவனை அறிந்திருந்த தீர்க்கதரிசி கீழே போய் எப்படி தூங்கினாரு? ஆமா, ஆங்கிலத்தில் டீப் ஸ்லீப். அதாவது எழுப்பினா கூட எழும்ப மாட்டாங்க. நல்ல கவனி, அதை குறித்து எல்லா பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, அதை பற்றி பேச போல. ஆனா இவனுக்கு ஆண்டவரை குறித்து அறிவு இல்லையா? அறிவு உண்டு. நான் தான் சொன்னேன், அவரை ஆண்டவர் உபயோகப்படுத்தி இருந்தார். இப்ப அவனே சொல்றான் பாருங்க தான் யாருன்னு. இவனுக்கு அறிவெல்லாம் சரியாதான் இருந்தது. என்ன இருந்தது? கப்பல் தலைவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு அவன் நான் எபிரேயன். ஆமா, ரைட்டா தான் சொன்னான். நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். என்ன பயபக்தி பாருங்க. பக்கத்துல கையை பிடிச்சுக்கலுங்க. சொன்னதை கேட்க மாட்டேன், சொன்னதை விட்டுட்டு சுரக்கா புடுங்குவேன். ஆனா ரொம்ப அறிக்கையை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பயபக்தி உள்ளவன். டேய், பொய் ஏண்டா சொல்ற? ஏ ப்ராஃபட், உனக்கு ஆண்டவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் தெரியும். அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார்னு தெரியும். ஆனா உனக்கு பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. ஆனா சொல்றது மட்டும், நாங்களாம் ரொம்ப ஆண்டவருக்கு பயந்தவங்க பிரதர். மை டியர் பீப்புள், வாட் இஸ் மை கண்டக்ட்? என்னுடைய ஆக்ஷன், என்னுடைய ஆட்டிடியூட். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை சொல்லுவதற்கு எனக்கு வாயிலே தைரியம் உண்டோ? பெரிய தீர்க்கதரிசி உபயோகப்படுத்தினார். எதுக்கு தெரியுமா ஆண்டவர் உபயோகப்படுத்தினாரு? நான் ஒண்ணே சொல்றேன். அந்த ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, அந்த தாவீதுக்கு சொல்லிட்டாரு, அப்பா உன் பிள்ளைங்க மேல நான் கவனம் செலுத்துவோம்ப்பா. ஆபிரகாமே, உன் சந்ததியை நான் விடுவிப்பேன்ப்பான்லாம் சொன்னதுனால அந்த வாக்குத்தத்தத்தை நினைச்சு இழந்து போனதை திரும்ப தருவதற்கு கிருபையை தாராளமாக பொழிந்தா என் ஆண்டவர். இவன் நினைச்சுக்கிட்டான் நான் பயபக்தியா இருந்ததுனால தான் உபயோகப்படுத்தினான். ராங் கால்குலேஷன். இவர் நினைச்சுக்கிட்டா நான் ரொம்ப பயபக்தி உள்ள, அதனால தான் பாரு ராஜாவுக்கே ஆலோசனை சொல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன், நான் அவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுற பழைய பொய். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று அதையும் சொல்லிட்டான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். நல்லா கவனிங்க. பொய் சொன்னா கூட கொஞ்சம் உண்மையை சேர்த்துக்கிடுவான். I am running away from the presence of God. இங்கேயும் இவன் தப்பு பண்றான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் சொன்னவர் எருசலேம்ல மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறார்னு நினைச்சிட்டான். ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் என்கிற அறிவே போச்சுது. நீ ஆண்டவரை விட்டு ஓடும் போது, ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு ஓடும் போது, உன் தேவனை குறித்த அறிவு உன்னை விட்டு ஓடிவிடும். Listen, he was behaving like a non-Christian. அவன் ஒரு தேவனற்றவர்களை போல மாறிவிட்டான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காரியம் உங்களுக்கு தெரியணும். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடிப்பேன். அப்போ அவங்க இப்போ அலை பயங்கரமாக அடிக்குது. அவங்களும் தாங்க முடியாமல் என்னப்பா செய்யணும்னு கேட்குறாங்க. இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை தர்சீஸுக்கு நினிவேக்கு போச்சுன்னாரு. நான் தர்சீஸுக்கு போகிறேன். அதனால செத்தாலும் சாவனே வழிய நான் நினிவேக்கு போக மாட்டேன். அதனால என்ன தெரிஞ்சுருங்க, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. என்ன வைராக்கியம் பாருங்க. செத்தாலும் சாவனே வழிய நான் நினிவேக்கு போக மாட்டேன். அந்த ஆள் எங்களை அடிக்கிற ஆளு, அந்த ஆள் எங்களுக்கு சிநேகிதன் அல்ல, அந்த அந்த ஊர்க்காரன் எங்க ஜனத்துக்கு துன்பத்தை கொடுக்குறவன், அவன்கிட்ட போய் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இரக்கம் மிகுந்தவர், மனதுருக்கம் உள்ளவர், கடலை தூக்கி போட்டாலும் ஒரு மீனுக்கு கட்லேட்டு உள்ள வச்சு அங்கே ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்த வச்சார். கீழ்ப்படிய மறுக்கும் போது நீ கடினப்படுகிறாய். ஈவன் டு தி எக்ஸ்டென்ட். எது வரைக்கும் தெரியுமா? சாத்தாலும் போவனுடைய கீழ்ப்படிய மாட்டேன். ஆண்டவர் தயவு செய்து ஒரு பெரிய மீன் அனுப்பினாரு. உள்ள போய் இப்போ அங்க அவர் என்ன செய்தார்? 2வது அதிகாரத்தில் 2 வசனத்தை மட்டும் காட்டி கொடுத்துட்றேன். உள்ள போய் என்ன சொல்றாரு பாருங்க. 2வது வசனம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. சிலர் நினைக்கிறாங்க கீழ்ப்படியாம இருந்தாலும் ஃபாஸ்டிங் பண்ணா ஆண்டவரை உடைச்சிடலாம். நீ கீழ்ப்படியாம இருந்துகிட்டு நீ ஃபாஸ்டிங் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படிப்பா, அப்பதான் உன் ஃபாஸ்டிங் பிரேயர்ல சத்து இருக்கும். இல்லைன்னா இந்த ஓட்டை தாண்டவே செய்யாது. எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் சரி, ஒப்புரவாகாம உன் ஜெபம் கேட்கவே படாது. அதுல வேற இன்னொன்னு வேற சொல்றாரு, அது பார்க்கலாம். அந்த வசனம் வாசிக்கலாம். 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதுவும் அவருக்கு தெரியும். மாயையை பின்பற்றி போனா வர்ற கிரேஸ் வராது. He confesses. அடுத்த வசனத்தை வாசிக்க ஆராதனை நடத்துறாரு பாருங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நல்லா உள்ள கடந்து இப்ப வர்ஷிப் ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல ஜெபம் பண்ணாரு, ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணாரு. அதுக்கு பிறகு ஆண்டவரே கிருபையை போக்கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணாரு. இப்போ நன்றி பலி நன்றி பலி. நல்ல கவனிங்க. நீ என்ன செஞ்சாலும் சரி, ஆண்டவருடைய இரக்கம் மாத்திரம்தான் உன்னை தப்பு வைக்கும். ஏன்னா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் புறப்பட்ட ஊர்லேயே கக்கிச்சு. எனக்கு சில நேரங்களில் இப்படி யோசனை தோணும், இவனை கொண்டு நினிவேல ஏன் கக்கல? கடலுக்குள்ளே தானே இருந்தான், நினிவேல போய் கக்கிருக்கலாம்ல. எதுக்கு புறப்பட்ட ஊருக்கே வந்துட்டான்? மறுபடியும் ஆண்டவர் கர்த்தருடைய சத்தம் உண்டாகி, 3வது அதிகாரம் தான் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் உண்டாகி என்ன சொல்லுது பாருங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாய், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் ஆண் உனக்கும் கற்பிக்க. அந்த இப்ப மாதிரி கீழ்ப்படுகிறானான்னு பார்க்கிறாரு. God wants to check your obedience more than anything else. தேவனுடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிறத நான் பார்க்கிறாரு. அதனால தான் மறுபடி மீன் இங்கே கக்கிச்சு.
இப்போ ஆண்டோட சத்தம் உண்டாகுது, எழுந்து நினிவேக்கு போ. போனவர் எப்படி போனாருங்கிறதையும் சொல்லிடுறேன். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த நினிவேயை அழிக்கவில்லை. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் தெரியுமா? நீ ஜெபம் பண்றவனா இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்றவனா இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தை குறித்த அறிவு இருக்கலாம், கர்த்தரை குறித்த அறிவு இருக்கலாம், நீ ஆராதனை பண்ணுகிறவனா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய இதயத்தை புரிந்து கொண்டவனா இருக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. The problem today in the church is this. நான் என் செய்திக்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவரின் ஆதங்கத்தை புரியாத ஆண்டவரின் ஊழியர்கள். ஆண்டவரின் ஆதங்கம் என்ன? ஜனம் அழியக்கூடாது, கொஞ்சம் போய் சொல்லுடா, 40 நாள் இருக்குன்னு சொல்லு. இப்ப அவன் அங்க என்ன சொல்றான் பாருங்க. யோனாவுடைய 4வது அதிகாரத்துல முதல் வசனத்தை, முதல்ல 3வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை பார்த்து, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். This is God's heart. அந்த நினிவேவின் ஜனங்கள் மனம் திரும்பினதை பார்த்த உடனே மனஸ்தாபம். ஏன்னா அவர் எப்பண்டா மனம் திரும்ப மாட்டாங்களா அப்படிதான் ஏங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுதான் அவருடைய இருதயம். ஆனா அந்த பழைய தீர்க்கதரிசிக்கு 4வது அதிகாரத்தில் பாருங்க, அவனுக்கு அறிவு இருந்தது. வாசிக்கலாம், 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி பின்னால் உள்ளதை வாசிங்க. நீர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான என்று அறிவேன். எங்க இருந்து இது தெரிஞ்சது இவனுக்கு? மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு. நான் அப்பவே சொன்னேன், நீர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர் என்று, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று நான் அறிவேன். வசனம்லாம் தெரியும், பைபிளும் தெரியும், மோசேக்கு ஆண்டவர் சொன்னதும் தெரியும். ஆனா ஆட்கள் ரட்சிக்கப்படுறது எனக்கு व्यसனமா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறதுக்கு தெரியும், எங்கேருந்து ஓடி போகிறேன்னு தெரியும், ஆண்டவரை பற்றி தெரியும், வேத வசனம் தெரியும், துதிக்க தெரியும். பட் ஆண்டவருடைய உள்ளம் தெரியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. What about you? What about you? You know the word of God because you are attending a good church. You know your God because you have seen miracles. You know your God because somebody has exhibited the Lord to you. You know what is the presence of God. ஆண்டவர் உனக்கு தெரியாது. அதனால தான் இன்னைக்கு நடக்கிற அநேக ஆராதனைகளில் நான் கண்ணீர் விட்டிருக்கிறேன். அவருடைய ஆட்டம் பாட்டங்களை பார்த்து கண்ணீர் விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? They don't understand the heart of God. நல்ல கவனிங்க விசுவாசிகளே, தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆண்டவருடைய இதய துடிப்பை நீ புரிந்து கொண்டிருக்கிறாயா? உன் ஆண்டவருடைய இதயம் எப்படி துடிக்கிறது என்பதை அறிந்திருக்கிறாயா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவர் அவனுக்கு உணர்த்து வைக்க வேண்டியிருக்குது, பாடம் படிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த அதிகாரத்தை போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு அவனுக்கு எல்லாம் தெரியும். அதற்கு ஆண்டவர் 4வது வசனத்தில் கேட்கிறாரு, அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிங்கன்னா 3வது வசனத்துல, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். அப்பா, எதுக்கு எடுத்துக்கொள்ளும்? அவனை எப்படி ரட்சிப்பீர்? அவனை எப்படி கோபம் வராம பார்த்துக்கிட்டீர்? எப்படி அவனை அழிக்காம இருக்கிறீர்? அதனால நான் சாகுறேன். முதல்ல சொன்னா கீழ்ப்படிய மாட்டேன்னு சாகுறான். இப்ப இன்னொருத்தன் ரட்சிக்கப்பட்டதுனால இவன் சாகுறானா? இவனுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி.
இவனுக்கு பேர் தான் கர்த்தருடைய தாசன். இவனுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பயபக்தி உள்ளவன். என்ன பித்தலாட்டம்! என்னை எடுத்துக் கொள்ளும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். உடனே அவர் என்ன சொல்றாரு? பின்பு யோனா, நல்லா கவனிங்க, அவர் என்ன சொன்னார்னு வாசிக்கிறதுக்கு நீங்க சரியான காரணத்தை படிக்கணும்னா, அவன் என்ன சொன்னாங்கிறத பார்க்கணும்னா பாருங்க. நீங்க எரிச்சலா இருக்கிறது நல்லதோ 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றார். மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பாராம். ஆனா தேவனுடைய தீர்க்கதரிசியம். இவர் பிரசங்கம் பண்ணுவாராம். இவர் 3 நாள் சுத்தி சுத்தி பிரசங்கம் பண்ணுவாராம். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எரிச்சலா இருக்கிறீர்களோ? யார் மேல எரிச்சலா இருக்கிறீர்கள்? கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஆனா இங்க பாடும்போது, பரலோகமே என் சொந்தமே, உண்மையா ஆண்டவர்கிட்ட போவீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, ஆண்டவருடைய இதய துடிப்பு அழிந்து போகிறவர்களை குறித்து ஒரு அறிவில்லாமல் வாழ்கிறவர்கள், அழிந்து போகிறவர்களை குறித்து கரிசனையற்றவர்கள்.